ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பினான்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பினான்ஸ் அப்படின்றது வந்து பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு, வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் இப்போதைக்கு பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து பினான்ஸ் அப்படின்றது வந்து சொல்லலாம். பினான்ஸில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதில் எப்படி கேஒய்சிலாம் வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், என்னென்ன மெத்தடில் வந்து டெபாசிட் பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் வித்ட்ராவல் பண்ணலாம், இதெல்லாம் தாண்டி அதில் வந்து சின்ன சின்ன ஐக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸை நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லைனா நான் ஓப்பன் பண்ணிட்டேன், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னன்றது எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பினான்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, பினான்ஸ் வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு 4 வருஷம் தான் ஆயிருக்கு. இந்த 4 வருஷத்தில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் ஒரு நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்குது பினான்ஸ். ஓகே, இப்போ வந்து பினான்ஸில் நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பினான்ஸோடைய வெப்சைட் வந்து போய்ப்போம். பினான்ஸ் வெப்சைட் போயிட்டோன்னே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் பினான்ஸோட விண்டோ. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே கிரியேட் பினான்ஸ் அக்கௌண்ட்டோட அந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து மெயில், இன்னொன்று வந்து மொபைல். நான் வந்து இப்போ மெயில் மூலிமா தான் வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட மெயில் வந்து கொடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. அதே அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாஸ்வேர்டாகவும் கொடுங்க. இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருவோம். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்த உடனே செக்யூரிட்டி வெரிஃபிகேஷனுக்காக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இந்த அப்படியே ஸ்லைட் பண்ணி இந்த இடத்துல விட்டுருவோம். இதில் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். அதாவது உங்கள் மெயிலுக்கு ஒரு கோடை வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது மெயில் ஓப்பன் பண்ணிப்போம். பாருங்கள், பினான்ஸ்ல வந்து ஒரு கோடு வந்திருக்கு, 443952 443952 சக்ஸஸ்னு வந்துடுச்சு. இமெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே வெல்கம் டு பினான்ஸ் அப்படின்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. சைடில் வந்து கோ டு டேஷ்போர்டுன்ற ஒரு நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் டெஸ்க்டாப்பில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் அப்ளிகேஷன் மூலிமா வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ ஃபோன் அப்ளிகேஷனில் பார்க்குற அந்த இன்டர்ஃபேஸுக்கும் டெஸ்க்டாப்பில் பார்க்கக்கூடிய அந்த இன்டர்ஃபேஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஃபோனில் தான் வந்து பார்ப்போம். அப்படின்னும்போது டெஸ்க்டாப்பில் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால ஃபோன் அப்ளிகேஷனில் பார்த்துடலாம். மீதி எல்லாத்தையுமே இப்போ கேஒய்சி வெரிஃபிகேஷன், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத டெஸ்க்டாப் மூலமா பார்த்துருவோம். இப்போ கோ டு டேஷ்போர்டு கொடுத்துப்போம். இப்போ டேஷ்போர்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கேட்குது. இவங்க வந்து 2 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கூகுள் ஆத்தென்டிகேட்டர், நெக்ஸ்ட் வந்து ஃபோன் வெரிஃபிகேஷன். இப்போ நான் வந்து ஃபோன் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டரும் பண்ணிக்கலாம், ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோன் வெரிஃபிகேஷனே வந்து பண்ணுறேன். இப்போ ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளோட நம்பர் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன நம்பர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துச்சு, அதை நம்ம டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு இப்போது கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மெயிலுக்கும் வந்து ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோடையும் அங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். 996360 996360. இப்போ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஏதாச்சும் லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓடிபி போட்டால் மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். உங்கள் பாஸ்வேர்டை போட்டால் கூட ஓடிபியும் வந்து சேர்த்து போடணும். நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 2த்தையுமே சேர்த்து போடணும். ஓடிபியும் போடணும், கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் வரக்கூடிய அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகும் தெரியுங்களா, அந்த நம்பரும் போட்டு அதை மட்டும்தான் லாகின் ஆகும். ஓகே, இப்போ வந்து செக்யூரிட்டி விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாமல் மட்டும் தான் நம்மளால வித்ட்ராவலும் டெபாசிட்டும் பண்ண முடியும். ஓகே, இப்போ செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் வந்து எனேபிளாக இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வேணும்னா கூட நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த செக்யூரிட்டி கீ இது வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஐடென்டி வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ண உடனே பர்சனல் வெரிஃபிகேஷனான ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் நவ் வந்து கொடுத்துப்போம். ஸ்டார்ட் நவ் கொடுத்த உடனே நம்மளோட நேம் வந்து கேட்கும். நம்மளோட நேமு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இயர், மந்த், டேட்டு. ஓகே, நம்ம நேமும் கொடுத்தாச்சு, டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்தாச்சு. அப்புறம் கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ கொடுத்த உடனே நம்மளோட அட்ரஸ் கேட்கும். நம்ம அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பின்கோடு கொடுத்துக்கோங்க, சிட்டி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் இம்பார்ட்டன்ட். நம்மளோட பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துப்போம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி, இல்லை பாஸ்போர்ட், இல்லை டிரைவிங் லைசன்ஸ், இந்த 3த்துல எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கனால டிரைவிங் லைசன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கோடைய அந்த ஃபோட்டோஸ் வந்து கேட்குது. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொடுத்தாச்சு. நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து கேட்குது. நம்மளோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருவோம்.
ரொம்ப கிளியராக இருக்கணும், அப்படி இல்லைனா ரிஜெக்ட் ஆகிடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூ கொடுப்போம். உங்கள் ஃபோனோட ஆப்பில் வந்து ஸ்கேன் பண்ண உடனே ஃபேஸ் வந்து ரெகக்னேஷன் பண்ண சொல்லும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து நல்லா கிளாரிட்டியான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ கம்பேர் பண்ணி தான் நம்மளோட ஃபேஸ் வந்து ரெகக்னேஷன் பண்ணும். அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பிளராகவோ இல்லை வந்து ஒரு ஃப்ளாஷ் ஏதாச்சும் அடிச்சு கொஞ்சம் தெரியாமல் இருந்தாலோ நம்மளுக்கு வந்து ட்ரை அகைன் வந்துட்டே இருக்கும். அதை நீங்கள் 10 டைம் மேலே பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் கழிச்சு மட்டும்தான் உங்களால் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டெஸ்க்டாப்பில் நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், நெக்ஸ்ட் KYC வெரிஃபிகேஷனுக்கு எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தாச்சு. அந்த டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் விட்ராவல் எல்லாமே வந்து நார்மலாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஐக்கான்லாம் நிறைய இருக்கும். அந்த ஐக்கானோடைய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறோம். உங்களோட ஃபோன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் மோர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ட்ரேடு, ஃபினான்ஷியல், அதர்ஸ், காமன் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துடும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கன்வெர்ட்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட Binance காயின் இருக்குது. அந்த Binance காயினை வந்து USDT-யாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்வெர்ட்டில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்வெர்ட்டில் வந்து உங்ககிட்ட வந்து Binance காயின் வந்து இருக்குது, BNB. நீங்கள் USDT-யாக வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எத்தனை Binance இருக்கோ அத்தனை Binance காயினை வந்து USDT-யாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் கன்வெர்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட், மார்ஜின், ஃபியூச்சர். மார்ஜின் அப்படின்றது நம்ம ஃபாரெக்ஸில் எப்படி வந்து மார்ஜின் ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஃபியூச்சர் அப்படின்றது அதில் வந்து ஆப்ஷன் அதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் தனித்தனி வீடியோவே வந்து போடுவோம். ஸ்பாட் அப்படின்றது நம்ம நிறைய பேர் வந்து அதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம், ஸ்பாட் ட்ரேடிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா P2P. இந்த P2P பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு நம்ம சேனலில். லிங்க் வந்து சைடில் வரும். அதை பற்றியும் ஒரு தனி வீடியோவை தான் வந்து போடணும். ஸ்பாட், மார்ஜின், ஃபியூச்சர், P2P இது நாலுத்துக்குமே வந்து தனித்தனி வீடியோவாக தான் வந்து போடணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு. P2P வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிருக்கு. சைடில் கார்டு வரும், நீங்கள் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி வந்து பாருங்க. ஓகே, இந்த P2P-யும் ஒரு மேலோட்டமே வந்து சொல்லிடுவோம். P2P வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே P2P வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே Binance-ல கொடுத்துக்கூடிய எந்த காயின்ஸை வேணாலும் இன்னொரு பர்சன் கிட்ட இருந்து நம்மளால வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு காயினை வாங்குறோம் அப்படின்னா நம்ம தான் பையர். இன்னொரு சைடு வந்து அந்த காயினை விற்கிறாரு அப்படின்னா அவர் தான் வந்து செல்லர். பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்றவர் தான் வந்து Binance. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ ட்ரேட்ல பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஆப்ஷன் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேக்கிங் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. Binance சைட்ல இருந்து இந்த காயின்ஸை நீங்க வாங்கி ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா GRT அப்படின்ற ஒரு காயின் இருக்கு. இந்த காயினை வந்து நீங்க ஸ்டிக் பண்ணி ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா 13 டேஸ்ல 13.56% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அது 16 டேஸ் நீங்க ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா 15%, 90 டேஸ் ஹோல்டு பண்ணா 17.38% வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இதுல வந்து ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. என்னடா அது நம்ம வந்து ஹோல்டு பண்ணாவே இவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஹோல்டு பண்ணிடாதீங்க. இது பின்னாடி வந்து ஒரு ரிஸ்க் இருக்கு. ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா P2P வாலெட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பாட் வாலெட்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பேரோ அந்த பேரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட். INR சப்போர்ட் வந்து Binance-ல இல்லை. அதனால தான் நம்ம தேர்ட் பார்ட்டி, Forex அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா P2P அதுலேயும் கூட பண்ணிக்கலாம். இப்போ Binance-ல நம்ம Forex மூலியமாக தான் வந்து டெபாசிட்டும் சரி வித்ட்ராவலும் சரி ரெண்டுமே வந்து பண்ணுவோம். அதையும் தாண்டி வந்து P2P-ல வந்து நீங்கள் டேரெக்டாக கூட INR பே பண்ணிவிட்டு P2P-ல கூட நீங்கள் காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்டர்ஸ் நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ ஓப்பன் ஆர்டரில் எதுவுமே கிடையாது. ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். இங்கே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பாட்டில் வந்து இது மட்டும் தான் இருக்கு. நான் ஸ்பாட் மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். மார்ஜின் ட்ரேட் வந்து பண்ணல. இது வந்து ரெஃபரல் நம்ம வந்து யாரெல்லாம் வந்து ரெஃபரல் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இதில் காட்டிடும். நம்ம யாரெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இதில் காட்டும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ லோன் அப்படின்னா நீங்கள் வந்து மணியாக வாங்க மாட்டீங்க, கிரிப்டோவாக வந்து லோன் வந்து வாங்கிப்பீங்க. அதுக்கும் ஒரு சில எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிரிப்டோ லோன் வந்து கொடுப்பாங்க. பூல்னா என்ன, லிக்விடிட்டி ஸ்வாப்னா என்ன அப்படின்றத ஆப்போசிட்டாக வச்சு பார்ப்போம். பூல் அப்படின்றது உங்களுடைய ஒரு காயினை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அந்த ஒரு காயினுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து 1 மந்த் 6 மந்த் அந்த அளவுக்கு வந்து கொடுப்பீங்க, ஒரே ஒரு காயினை மட்டும். லிக்விடிட்டி ஸ்வாப் அப்படின்னா இப்போ ஃபாரெக்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராஸ் கரன்சி மேஜிக் கரன்சி அப்படின்ட்டு, அதாவது ஈரோ USD அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்து கிரிப்டோலியம் Binanceன்றது வந்து மேஜிக் கரன்சி, கிராஸ் கரன்சி வந்து USDT-யை வந்து கொடுப்போம். அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கார்டு, அதாச்சும் Binance-ல வந்து கிரிப்டோ கார்டு கொடுக்குறாங்க, விசா கார்டு.
ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. நார்மலாக எல்லாருக்குமே வந்து கொடுத்துட மாட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே கொடுத்துட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகணும். இப்போ பிஎன்பி வாலெட்டில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுற அமௌண்ட்டு அப்புறம் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பிஎன்பி வாலெட்டில் வந்து ஷோ ஆகும். கீழே அதர்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். கிஃப்ட் கார்டு, பினான்ஸ் லைவ், ரிவார்ட் சென்டரு, லான்ச் பேடு, ஓட்டு, சேட்டு, நியூஸ்லாம் வந்து கிரிப்டோ ரிலேட்டடான நியூஸ்லாம் வரும். ரிசர்ச்னா யாரும் ரிசர்ச் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து வரும். பிளாக், லீடர்ஷிப், பேட்டல், ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே இருக்கிறது தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய பினான்ஸில் இருக்கக்கூடிய சர்வீஸ் இவ்வளவு தான் இருக்குது.